அவ ரொம்ப திமிரு புடிச்சவளாம். தொட்டதுக்கெல்லாம் அவ சுயமரியாதை தன்மானம்னு கொடை புடிச்சிட்டு கிளம்பிடுவாளாம். இப்படி ஒருத்தி கழுத்துல தாலி ஏறிருச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக நான் கூப்பிட்டா அவ உடனே வந்துருவாளா என்ன? அவ கண்டிப்பா என்கிட்டயும் சட்டம் தான் பேசுவா. கோவமா சத்தம் போடுவா. நான் அவளை சமாதானப்படுத்துற மாதிரி பாவமா மூஞ்சிய வச்சுக்கிட்டு அவ கோவத்தை தூண்டுற மாதிரி பேசுவேன். ஆனா பாக்குற ஜனங்களுக்கெல்லாம் ராஜேஸ்வரி அம்மாவே இறங்கி வந்து பையன் பண்ண தப்புக்கு பரிகாரம் தேடுறாங்க. இந்த பொண்ணுதான் திமிரா பேசுறாங்கிற மாதிரி சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி விட்டுருவேன். உன் பையன் பண்ண தப்புக்கு நீ வந்து கூப்பிட்டா நான் வந்துருவேனா? இந்த வாழ்க்கையே எனக்கு தேவையில்லைன்னு அவ வாயாலேயே சொல்ல வச்சுட்டு, சரிமா உனக்காக எங்க வீட்டு கதவு எப்பவுமே திறந்தே இருக்கும்னு சென்டிமெண்டா பேசி நமக்கு மைலேஜ் ஏத்திக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவேன். இதையெல்லாம் ஊரே வீடியோ எடுக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடோட தான் நான் போவேன். கூடவே நம்ம கட்சி ஆளுங்களையும் கூட்டிக்கிட்டு போவேன். சரிஞ்ச நம்ம இமேஜ சரி பண்ணிட்டு வர சொன்னாங்கல்ல, அதனால அவங்க கண்ணு முன்னாடியே வச்சுதான் இந்த டிராமாவை நான் அரங்கேத்த போறேன். கல்யாண வீடியோ எப்படி வைரல் ஆச்சோ அதே மாதிரி இந்த வீடியோவும் வைரல் ஆகும். ஜனங்க மத்தியில சரிஞ்சு போன என்னோட இமேஜும் திரும்ப கிடைச்சிரும். கட்சியிலையும் மறுபடியும் என் செல்வாக்கு உயரும். இன்னொரு பக்கம் அப்பா சொன்னதை கேட்டு நடந்துகிட்ட மாதிரியும் ஆயிடும். எப்படின்னு நம்ம பிளானு? அத்த சூப்பர் பிளான் அத்த, செம்ம ஐடியா. இப்பதான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. என்னன்னு நீ எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? இல்ல ராஜ்மா, உன் ஐடியாவை கேட்டு அப்படியே மிரண்டு போயிருக்கேன். பிரமாதமா யோசிச்சிருக்கிய. சரிண்ண, நான் இப்பவே போய் அப்பா கிட்ட இத பத்தி பேசுறேன். சரி சரி, நீ போய் பேசிட்டே இரு, நான் வரேன். வாங்கத்த. நாம ஒரு கணக்கு போட்டா இவ ஒரு கல்லுல ஒரு தொப்பையே சாய்க்கிற மாதிரில கணக்கு போட்டிருக்கா. அந்த காளிமுத்து மகன் இங்க வரணும், அவளால இந்த குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணலான்னு நினைச்சா நடக்காது போல் இருக்க.